நல்லா சட்டியில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பாவக்காயை வந்து நல்லா மேலே உள்ள தோலெல்லாம் சீச்சிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி இப்படி போட்டு ஃபஸ்ட்டு எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணணும். கசப்புத்தன்மை இருக்காக அந்த தோலை சீச்சிட்டு நம்ம அந்த மாதிரி போட்டு பொரிக்கணும், குட்டி குட்டியாக கட் பண்ணி. கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வதங்கணும். இந்த குழம்பு வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு, நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி இப்படி எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. அதிலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு உளுந்தம் பருப்பு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் சோம்பு, நல்லா செவக்கிற வரைக்கும் அப்படியே நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு அதெல்லாம் போட்டு நல்லா நம்ம வதக்கணும். பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு இப்போ நல்லா செவந்துருச்சு. இப்போ வந்து சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சமாக அந்த பூண்டு நல்லா வதங்கணும். இதில் தக்காளி நறுக்கியும் போடலாம், இல்லை தக்காளி பேஸ்ட்டை அரைச்சும் போடலாம். நான் இப்போ இதுக்கு வந்து தக்காளி பேஸ்ட்டை அரைச்சி தான் போட போகிறேன். அதில் 2 தக்காளி வந்து மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு அதில் கொஞ்சம் சோம்பு, 2 பூண்டு அதையும் போட்டுமே அரைக்கலாம். நான் 2 பூண்டும் போட்டு இது போட்டு தக்காளியும் போட்டு அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகா அதையும் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா இந்த அளவுக்கு வதங்கினா கூட போதும். நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி பேஸ்ட்டு வந்து இப்போ அந்த தக்காளி பேஸ்ட்டு அதில் ஊற்றிடலாம். அதுவும் பச்சை வாடை போகிற வரைக்கும் அதை கொஞ்சம் நேரம் கொஞ்சம் வதக்க வேண்டியதான். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு, அந்த பச்சை வாடை போய்.
இப்போ 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் அதில் போடணும். இப்போ உரப்பு ரொம்ப காரமாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாப்பொடி நான் ஒரு ஸ்பூனு கொஞ்சமாக போடுறேன். மிளகாப்பொடி, மல்லிப்பொடி 2 ஸ்பூன் போடுறேன். இதை அந்த இதிலே நல்லா அப்படி வதக்கி விடணும். எண்ணெயிலே நல்லா அந்த மசாலாவையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்னா அந்த பாவற்காயை எடுத்து இதில் போட்டு அதையும் சேர்த்து நல்லா அதில் வதக்கணும். நல்லா அந்த அளவுக்கு அந்த மசாலா ஃபுல்லாக அந்த காயில் இறங்குற மாதிரி நல்லா வதக்கி விடணும். இப்போ புளியை கரைச்சி வச்சுருக்கோம், அதை கொஞ்சம் இப்போ இதில் ஊற்றணும். அதையும் ஊற்றிட்டு நல்லா அப்படி கிண்டி விடணும். கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். நல்லா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா குழம்பு கொதிச்சு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்க போகிற நேரம் கொஞ்சமாக வெள்ளைக்கட்டி தட்டி அதில் கொஞ்சமாக போட்டு ஒரு கிண்ட வேண்டியதான். சூப்பரான பாவற்காய் புளிக்குழம்பு ரெடி. நல்லா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்துருச்சு, நல்லாயிருக்கு. நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பாவற்காய் புளிக்குழம்பு.